அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் தான் பார்த்துருக்கோம். கேமிங்லேயே நல்ல ஃப்ரெஷ் சீரிஸ் வந்திருக்கு. லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா டப் சீரிஸ்ல 15 இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த 4 ரிவீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5ல வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷன் லேப்டாப், 16 GB ரேம், அப்புறம் 512 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜோட இருக்கு. நல்லாவே அட்வான்ஸான லேப்டாப் தான் இது. ஒரு கேமிங் சீரிஸ் சொல்லப்போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட பாருங்க. சிபியூ பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5ல 10th ஜென்ரேஷன் 2.50 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அப்புறம் வந்து மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ஆக்சுவலாக 512 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஃபிக்ஸ் ஆக்சுவலாக ஷேர்டு மெமரி வந்து 3.4, அதாவது 4 GB கிராஃபிக்ஸ். NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் அது ஒரு 4 GB இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜிபியூ மெமரி சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து 12 GB கிட்ட கிராஃபிக்ஸ் மட்டுமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB. அப்புறம் இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் வந்து 4 GB. டோட்டலாக உங்களுக்கு 12 GB கிராஃபிக்ஸ், 8 GB ரேம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 512 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் தான் இது. 16 GB சொன்னேன், 16 GB இல்லை, 8 GB ரேம், 512 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜோட இருக்கு. அப்புறம் 12 GB கிராஃபிக்ஸ் இருக்கு. இதோட ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ASUS டஃப் சீரிஸ்ல கேமிங் 15 F15 ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹனிகாம் டிசைன், அதோட டிசைனோட ஸ்டைல் சொல்லியிருப்பாங்க. இது ASUSோட இது சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாருங்க செல்ஃப் கிளீனிங், அதுக்கு ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்காங்க, அதாவது கீழே போட்டால் கூட உடையாத அளவுக்கு சர்டிஃபைடு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் DTS சவுண்டு எல்லாமே நல்லா கிளியர். இதுதான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 56,000 பில் இருக்குது. இது பில்லுலாம் கொடுத்துருக்காங்க கஸ்டமர், நம்மகிட்டே பில்லுலாம் அமைச்சிருக்காங்க. அமேசானில் வாங்கியிருக்காங்க, 56,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,850, 25,800 ரூபாய்க்கு ASUS டஃப் 15 F15 கேமிங் சீரிஸ் சூப்பரான லேப்டாப். இந்த ரேட்டு கன்ஃபார்மாக கிடைக்காது. நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், அதில் அவ்வளோ சூப்பரான கண்டிஷன் இருக்குது. ஒரு சில லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ்லாம் போய் நல்லா ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரிலாம் ரொம்பவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கண்டிஷன் இருக்கு. இதோட சார்ஜர் வேணும் அப்படின்னா ஒரிஜினல் சார்ஜர் இருக்கு. இது தனியாக காஸ்டிங் மட்டும் 2,000 ருபீஸ் வரும். இதோட புதுசு நீங்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு 4,800 ருபீஸ் to 5,500 ருபீஸ் வரும் கன்ஃபார்மாக. இது நம்ம கிட்டே வாங்குறீங்க அப்படின்னா 2,000 ருபீஸ் தனியாக வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,850, 25,850 ரூபாய்க்கு ASUS டஃப் சீரிஸ் F15 8 GB ரேம், 512 GB SSD, 12 GB கிராஃபிக்ஸ் இருக்கு. NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் இருக்கு. அப்புறம் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ், ஃபுல் HD FSD கிராஃபிக்ஸ் இருக்கு. அப்புறம் சார்ஜர் வேணா தேவைன்னா கால் பண்ணுங்க. வெரி ரிலீஸ்டான பிரைஸ். தேவைப்படும் கால் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.